இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 கொரிந்தியர் 1 திருவசனம். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித அகுஸ்தீன் ஆயர் மறைவல்லுனரிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. என்று ஆகஸ்ட் மாதம் 28 வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, சந்தோஷமாய் இருக்க ஞாபகப்படுத்துகிறேன். எதை குறித்தும் கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கும்போது நம்மால் பிசாசின் சோதனைகள் நம்மை வெல்ல முடியாது, நமக்கு எந்த தீங்கும் செய்யவும் முடியாது. சரி நண்பர்களே, இன்றைய நாளுக்கான பொது சிந்தனை என்ன தெரியுமா? காலம் கடந்து சென்றாலும், மனமுடைந்து நின்றாலும், கனவுகள் கரைந்தாலும், உறவுகள் விலகிச் சென்றாலும், நீ இயேசுவை நம்பி உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிக்கொண்டே இரு. முன்னேற வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையில். நண்பர்களே, சில நேரங்களில் எல்லாவற்றையும் நாம் இழந்தது போல தோன்றலாம். ஆனால் இயேசுவை நம்பும் ஒருவர் ஒருபோதும் தனிமையில் இருப்பதில்லை, தோற்பதில்லை. மனிதர்கள் விலகலாம், சூழ்நிலைகள் மாறலாம், கனவுகள் தாமதிக்கலாம். ஆனால் இயேசுவின் திட்டம் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. அவரை நம்பி தொடர்ந்து முன்னேறுகிறவர்களுக்கு, ஜெபிப்பவர்களுக்கு அவர் புதிய நம்பிக்கையையும் புதிய வாயில்களையும் திறந்து வைத்து கொண்டேதான் இருக்கிறார். இதைத்தான் எபிரேயர் 13 சொல்லுகிறது. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று. மனம் தளராமல் இயேசுவின் கரத்தை பற்றி கொள்ளுங்கள் நண்பர்களே. அவர் உங்களை தாங்கி நடத்தி உங்கள் லட்சியத்தை, உங்கள் ஆசைகளை அவரின் திருவுளத்தின்படி நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு வாழுங்கள். சரி நண்பர்களே, இன்று ஆண்டவர் இயேசு முதலாம் வாசகத்தின் மூலம் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் கேட்போமா? சிலுவை பற்றிய செய்தி நமக்கோ அது கடவுளின் வல்லமை. இதைத்தான் கொரிந்தியரில் நமக்கு இன்று முதல் வாசகமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. உலகம் வெற்றியையும் புகழையும் அதிகாரத்தையும் வலிமை என்று நினைக்கிறது. பணம் படைத்தவன்தான் நல்லவன், வலிமையுள்ளவன் என்று அவன் பின்னே ஓடுகிறது. ஆனால் இயேசு அன்பிற்காக துன்பத்தை தாங்கிய சிலுவையில்தான் உண்மையான வெற்றி இருக்கிறது என்று காட்டியிருக்கிறார். சிலுவை தோல்வியின் அடையாளம் இல்லை, இறைவனின் அன்பும் மீட்பும் வெளிப்பட்ட இடம் நண்பர்களே. ஒரு விதை மண்ணுக்குள் புதையாமல் மரமாக முடியாது. அது மறைந்த பிறகே புதிய உயிர் வெளிப்படுகிறது. அதே போல தியாகம் இல்லாமல் ஆசீர்வாதமும் இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். உங்கள் நலனை தள்ளி வைத்துவிட்டு கடுமையாக ஜெபிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். அப்போது நிச்சயம் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. சிலுவை இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை. நம் வாழ்க்கையின் சிரமங்களையும் இயேசுவிடம் நாம் ஒப்படைத்தால் அவற்றை அவர் அருளின் பாதையாக மாற்றி தருவாராம். வாழ்க்கையில் சிலுவைகளை நான் வெறுப்போடு சுமக்கிறேனா, அல்லது அவற்றின் வழியாக இயேசு என்னை உருவாக்குகிறார் என்று நான் நம்புகிறேனா? இதைத்தான் இன்றைய கேள்வியாக உங்கள் முன் வைக்கிறேன். சிலுவையை தவிர்க்க முயலாதீர்கள். சிலுவையோடு வாழுங்கள். சிலுவையை விட்டு மீண்டு எழும்புங்கள். இயேசுவோடு சேர்ந்து உங்கள் வாழ்வின் சிலுவைகளை சுமக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது அது சுமையாகவே தெரியாது, இலகுவாக இருக்கும். இன்று வேதனையாக இருப்பது நாளை இயேசுவின் மகிமைக்கான பாதையாக மாறலாம். அவருடன் நடந்தால் எந்த சிலுவையும் வீணாகாது. அது இன்றுதான் சிலுவை,
நாளை அது ஆசீர்வாதத்தின் பெரிய ஆலமரமாக பறந்து விரியும் நண்பர்களே. அப்போது நீங்கள் அவ்வளவு சந்தோஷப்பட்டு பூரிப்படைவீர்கள். ஆண்டவரே, நான் செய்த ஜெபத்திற்கெல்லாம் பதில் தந்து விட்டீரே, நன்றி என்று சந்தோஷமாக ஆனந்த கண்ணீர் விடுவீர்கள். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தியின் சிந்தனை என்ன பார்க்கலாமா? விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. கேட்டீர்களா? இதையேதான் நேற்றைய நற்செய்தியிலும் வேறு விதமாக ஆண்டவர் நம்மோடு பேசினார். இன்றையும் அதேதான் பேசுகிறார். வாழ்க்கையில் சில விஷயங்களை கடைசி நேரத்தில் தயாரிக்க முடியாது, செய்ய முடியாது. முதல் நாளிலிருந்தே நாம் அதற்கான உழைப்பை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த கன்னி தோழியர்களின் கதையை நாம் கேட்டிருப்போம். விளக்கில் எண்ணெய் இல்லாத போது இறைவனோடு உள்ள உறவையும் கடைசி நேரத்தில் உருவாக்க முடியாது. அப்படித்தானே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஞானமாய் எக்ஸ்ட்ரா எண்ணெய் கொண்டு வந்த பிற கன்னியர்களிடம் எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் தாருங்கள் என்று கேட்டார்கள். ஆனால் அவர்கள் உஷாராக, எங்களால் தர முடியாது, நீங்கள் வேண்டுமானால் கடைக்கு சென்று வாங்கி வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இவர்கள் கடைக்கு சென்று வாங்கி வரும் நேரத்திற்குள் மணவாளன் வந்துவிட்டார். இவர்களால் மணவாளனை காண முடியவில்லை. அவருக்கு விளக்கை ஏந்தி அரண்மனைக்குள் செல்லவும் முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலை நமக்கு வரக்கூடாது. எப்போதும் நம் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நம் குடும்பத்தின் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் எண்ணெயும் நம்மிடம் தயாராக இருக்க வேண்டும். அதுபோல எப்போது எரியும் திரி அணைந்து விடாமல் நாம் பாதுகொண்டு கொண்டே இருக்க வேண்டும். ஜெபம், நம்பிக்கை, அன்பு, நற்செயல்கள் இவை தினமும் சேமித்து வைக்க வேண்டிய ஆன்மீக எண்ணெய் நண்பர்களே. ஒரு கைபேசியை, அதாவது மொபைல் போனை தினமும் சார்ஜ் செய்யாமல் அவசர நேரத்தில் மட்டும் பயன்படுத்த முடியாது. சார்ஜ் போட்டு இருந்தால்தான் நமக்கு தேவைப்படும் போது அதிலிருந்து ஃபோன் பண்ண முடியும். அதுபோல இயேசுவோடு தினமும் இணைந்து வாழாதவர் சோதனை வரும் நேரத்தில் வலிமையை இழக்க நேரிடும். பிசாசு ஈஸியாக நம்மை டார்கெட் பண்ணி வீழ்த்தி விடுவான். இன்று ஒரு நிமிடம் டைம் எடுத்து யோசித்து பாருங்கள். என் ஆன்மீக விளக்கில் இன்று எண்ணெய் இருக்கிறதா? நான் தினமும் ஜெபம், இறைவார்த்தை, அன்பான வார்த்தை, அன்பான செயல்கள் மூலம் இயேசுவோடு என் உறவை வளர்த்து கொண்டு இருக்கின்றேனா என்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இயேசுவே, இறைவனுக்கான ஆயத்தம் நாளைக்கு அல்ல, இன்றைக்கே தொடங்க வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்து சதா காலமும் மணவாளனாகிய உம்மை வரவேற்க தயாராக இருக்க அருள் செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு நடக்கும் வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருளும். இயேசு தரும் நேரத்தில் நாங்கள் கவனமாயிருந்து அவர் வரும் காலத்தில் அவரை வரவேற்க எங்களுக்கு ஞானமுள்ள இதயத்தை தாரும், தயாரான நிலையை தாரும். எங்களை தயாராக வைத்திரும் இயேசுவே. விழிப்புடன் வாழ அருள் செய்யும். உமது அருளால், கண் விழிப்பால், திறமையால், எங்களுடைய உடலின் வலிமையால் எப்போதும் நாங்கள் விழித்திருந்து ஜெபித்திருக்க அருள் செய்யும் இயேசுவே. ஒவ்வொரு நாளையும் நாங்கள் துவங்கும் போதும் முடிக்கும் போதும் ஜபத்தோடு துவங்கி நன்றியோடு முடிக்க அருள் செய்யும் இயேசுவே. காலை வேலை போற்றுதற்கு உரிய வேலை என்பதற்கு இணங்க காலை வேளையில் நாங்கள் ஆண்டவராம் இயேசுவை போற்றி துவங்க வேண்டும். மாலை வேளையில் எங்கள் நாளை நாங்கள் முடிக்கும் போது நன்றி சொல்லி துதிபாடி முடிக்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு இவ்வளவு நன்மை செய்தீரே, நன்றி இயேசுவே என்று நன்றியுள்ள உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ அருள் செய்யும் ஆண்டவரே. இதோ இயேசுவே, இந்த நாளிலே எத்தனையோ நல்ல காரியங்களை எங்களோடு பேசியிருக்கிறீர். நீங்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறீரே. நாங்கள் யாராய் இருந்தாலும், ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருந்தாலும், படிப்பில், வசதியில், பதவியில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், நீர் தரும் வல்லமையை கொண்டு, நீர் தரும் ஞானத்தை கொண்டு நாங்கள் உழைத்து முன்னேற எங்களுக்கு கிருபை காட்டும் இயேசுவே. காலம் கடந்து சென்றாலும், நாங்கள் மனமுடைந்து என்று நின்றாலும், எங்கள் கனவுகள் இன்னும் கரைந்து போகவில்லை, எங்கள் உறவுகள் விலகிச் சென்றாலும், இயேசுவாகிய உம்மை நம்பி வாழ்கின்ற எங்கள் நாட்கள் நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருக்கும், மாறும் என்று விசுவசிக்கிறோம்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு தந்த ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி மலர்களை சமர்ப்பிக்கின்றோம். சிலுவை பற்றிய செய்தி நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று பேசினீரே ஆண்டவரே. சிலுவை எங்களுக்கு எப்போதும் வல்லமை, அதுவே வெற்றி, அதுவே புகழ், அதுவே அதிகாரத்தின் சின்னம் என்பதை நாங்கள் உணர்ந்து அன்போடும் தாழ்மையோடும் வாழ அருள் செய்யும் இயேசுவே. இந்த நாள் முழுவதும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். நீரே பாதுகாத்து நடத்தும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.